ஒரு மகள், நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு மகளை ஜெபிக்க போனோம். ஜெபிக்க கேட்டாங்க. ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போது ஜெபிக்கும் போது எங்களுக்கு வெளிப்பாடு, அவள் ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கிறா, எடுக்க சொல். எடுத்தா ஒரு கயிறு. என்ன அது கயிறு? இதை கட்டுனா தான் எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. நான் சொன்னேன், ஆண்டவர் அது கட்டாமல் உன்னை விடுவிக்க போகிறார், தூக்கி கொண்டு போடு அப்படின்னு. அவங்க மகள் நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா தூக்கி கொண்டு போட்டுட்டேன். போட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் சரியாகலை முழுசாக. வீட்டுக்கு போயிட்டு நானும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். நானும் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. ஃபோன் அங்கேருந்து வருது. எனக்கு தலை வலிக்குது, இப்போது நான் சாக போகிறேன். ஐயோ, எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னுருச்சு. நம்ம சொன்னி தானே இந்த பிள்ளை இப்படி செஞ்சிச்சு, இருக்கிற கயிறையும் தூக்கி போட்டுருச்சு, இப்போ சாக போகிறேங்குதே. நான் போம்மா ஓடிப்போ, கோயில் பக்கத்தில் உட்காரு போ அப்படின்னு சொல்லி 2-3 தடவை அதே மாதிரி நடந்துச்சு. அந்த பிள்ளைகிட்டேருந்து ஃபோன் வந்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ வந்துருச்சுடா ஃபோன், என்ன ஆச்சா தெரியலையே அப்படின்னு. நேராக கோயிலுக்கு போனேன். ஆண்டவரே, உங்கள் பேரால் நான் ஜெபம் பண்ணேன், உங்கள் பேரால் நான் சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை கூப்பிட்டு என்னையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இந்த நம்பரை பிளாக்கில் போட்டுறேன். நீ அந்த பிள்ளைய வாழ வைங்க, நீங்கள் அந்த பிள்ளைய சாகடிங்க, அது உங்கள் பிள்ளை, அது என் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் காண்டாக்டே இல்லை. பல மாதங்கள் வருடங்கள் கடந்தது. அப்புறம் மீண்டும் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை வந்தது ஜெபத்துக்கு. அப்போ அந்த வெளிநாட்டுக்கு போனோம். அப்போ நன்மை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போ ஒரு பிள்ளை வந்து என்னைய மேலேங்கிலையும் பார்த்துச்சு, கொடுத்து அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை என்னை தேடி வந்துருச்சு. ஃபாதர் என்னைய தெரியுதா அப்படின்னுச்சு. இவ்வளோ பெருசாக இருக்கிறிய, தெரியாமல் இருக்குமா அப்படின்னு. அப்புறம்தான் அந்த பிள்ளை சொல்லுது, அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த கோயிலை ரெஃபர் பண்ணிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ அது அப்போ பார்த்தப்போ வத்தலும் தொத்தலுமா ஒன்றுமே இல்லாமல், ஒரே மனசில் மகிழ்ச்சி இல்லை, மூஞ்சியில் ஒரு தெளிவு இல்லை, அப்படி இருந்த பிள்ளை இப்போ பார்க்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு கிராப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு ஸ்டைலாக ரொம்ப அழகாக வந்து நின்றுச்சு. கேட்டேன், எப்படிம்மான்னு. ஆண்டவர் என்னை விடுவிச்சு என்னை காப்பாற்றிட்டார் ஃபாதர், நான் நல்லா இருக்கேன், இப்போ வலி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. பாரு, பிரைஸ் எல்லாம். அதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் விடுதலை செய்யுங்க, உன் பிள்ளைகளை விடுதலை. நீயே உன் பிள்ளைகளுக்கு கயிறு கட்டி விட்டு நீ பிசாசு பிள்ளைன்னு சொல்லிட்டா, கயிறு கட்டி விட்டீங்கன்னா நீ பிசாசுக்கு பிள்ளைகளை விற்கிற.